Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு quadratic equationக்கு எப்படி ரூட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது கால்குலேட்டரை யூஸ் பண்ணி அப்படிங்கற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். மேடம் என்ன மேடம் எவ்வளோ விஷயம் இருக்கு. இவ்ளோ சின்ன விஷயத்தை நீங்க எடுத்து வீடியோ பண்ணிருக்கீங்களே அப்படினு தானே கேக்குறீங்க. ஒரு சின்ன விஷயத்தால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய மார்க் போகும். அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து மெயினா நம்ம வந்து எந்த சப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்ப கண்ட்ரோல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ரூட் லோக்கஸ்ங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அதுல நம்ம ரூட்ஸை கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து ப்ராப்பரா ரூட்ஸை கண்டுபிடிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹோல் ப்ராப்ளமே வந்து தப்பாயிரும். ஸோ அதனால ஒரு சின்ன சின்ன விஷயம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெரிய லாஸ் வரும். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா s ஸ்கொயர் பிளஸ் 2s பிளஸ் 0.7 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஈக்குவேஷனை எடுத்திருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் இங்கே வந்து என்ன கால்குலேட்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னா fx 991 ms தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இதில் நான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மோடை ப்ரெஸ் பண்ண போறேன். இப்போ பாருங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரப்ப செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்றப்ப உங்களுக்கு என்னது EQN வருது. ஓகேங்களா. EQN கீழே என்ன டெசிமல் நம்பர் இருக்கு 1 இருக்கு. அதை 1 பிரஸ் பண்ணீங்கன்னா அன்னோன்ஸ்னு கேட்கும். அது எதுவும் பண்ண வேண்டாம். இங்க பாருங்க இந்த சென்டர் பட்டன் ரீப்ளேன்னு இருக்கு இல்லைங்க, அதுல இந்த அரோவை பிரஸ் பண்ணுங்க. இப்போ டிகிரின்னு கேட்கும். இது வந்து செகண்ட் ஆர்டரா தேர்ட் ஆர்டரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இது செகண்ட் ஆர்டருங்கிறதுனால 2 பிரஸ் பண்ணுங்க. ஸோ 2 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இது கோஎஃபிஷியன்ஸ் கேட்கும். இப்போ பாருங்க s ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க 1ன்னு டைப் பண்ணுங்க. ஓகேவா. அடுத்து ஈக்குவல் டு பிரஸ் பண்ணீங்கன்னா அடுத்த வேல்யூ கேட்கும். ஸோ பியோட வேல்யூ 2. ஸோ 2ன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சியோட வேல்யூ கேட்கும். சி என்ன வந்து நமக்கு 0.7. ஸோ 0.7ன்னு டைப் பண்ணுங்க. ஈக்குவல் டு போட்டிங்கன்னா x1ன்னு வரும். ஓகேவா. இப்போ பாருங்க நீங்க என்ன பண்ணணும் x1ங்கிறது இங்க வந்து நமக்கு sன்னு தான் இருக்கு. அப்போ s இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம், நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு பாருங்க -0.45ன்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா. -0.45ன்னு வந்திருக்கு. இதை நீங்க என்ன பண்ண அப்படின்னா இதுல இமேஜினரி பார்ட்டும் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி மேடம் நம்ம செக் பண்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த x1ஓட வேல்யூ வந்துருச்சுங்களா. அடுத்து நீங்க என்ன பண்ணணும், இங்க பாருங்க ஷிஃப்ட்னு இருக்குல்ல, இந்த ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி ஈக்குவல் டு பிரஸ் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு இதுல இமேஜினரி டேர்ம் வருதா பாருங்க, இல்ல. சரிங்களா, 0ன்னு வருது. ஓகே. அடுத்து ஈக்குவல் டு பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், x2ஓட வேல்யூ வரும். ஓகே. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் -1.547ன்னு வருது. ஓகே. ஸோ இதுலயும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இமேஜினரி பார்ட் வருதா இல்லையான்னு செக் பண்ணலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான் ஷிஃப்ட் ஈக்குவல் டு இங்க இருக்கு பாருங்க, ஈக்குவல் டு பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜினரி பார்ட் இருந்ததுன்னா வேல்யூ டிஸ்பிளே ஆகும். இதுல இமேஜினரி பார்ட் இல்லை, அதனால 0ன்னு வருது. ஓகேவா. அப்போ இதுல இருந்து நம்ம ரூட்ஸ் என்னன்னு எழுதலாம், s இஸ் ஈக்குவல் டு -0.45, அடுத்த ரூட் வந்து -1.547ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா. சரி, இது நார்மலா கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்து நான் என்ன பண்றேன், இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன இருக்கு பாருங்க, s ஸ்கொயர் பிளஸ் 4s பிளஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் என்ன பண்றேன், ஏவோட வேல்யூ 1ன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து பியோட வேல்யூ நான் என்ன எடுத்துக்கிறேன் 4ன்னு எடுத்துக்கிறேன். சியோட வேல்யூ எனக்கு 11ன்னு இருக்கு. ஓகேவா. ஈக்குவல் டு பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்ப பிரஸ் பண்றப்ப நமக்கு என்ன வருது பாருங்க, s is equal to -2ன்னு வருது. இதுல இமேஜினரி பார்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஷிஃப்ட் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணுங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இமேஜினரி பார்ட் இருக்கு. அப்ப என்ன வருது பாருங்க +2.645ன்னு வருது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் +2.64jன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா. ஜேன்னு வராதிங்க, நமக்கு என்னன்னு வரும் ஐன்னு தான் வரும். ஓகே. அதே மாதிரி அடுத்த ரூட் கண்டுபிடிக்கணும் x2. இப்ப பாருங்க ரியல் பார்ட் நமக்கு என்ன வருது -2ன்னு வருது. இது -2. ஓகே. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஷிஃப்ட் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட இமேஜினரி பார்ட் கிடைக்கும். அப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா -2.64 into jன்னு வரும். இதை தான் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா s is equal to -2 plus or minus 2.64 into jன்னு எழுதுவோம். அப்போ
இந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் என்ன அப்படின்னா -2 பிளஸ் ஆர் மைனஸ் 2.64j. இப்போ நீங்க கால்குலேட்டர்ல வந்து ஷிஃப்ட் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணல அப்படின்னா இப்ப பாருங்க, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், வேல்யூ போட்டுட்டேன், ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ போட்டுட்டு நான் ஈக்குவல் டு மட்டும் பிரஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா x1 is equal to -2 வரும், அதே மாதிரி x2 is equal to -2 தான் வரும். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா s² + 4s + 11 is equal to 0ங்கிறப்போ s is equal to -2, -2ன்னு உங்களோட ரூட்ஸை எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே தப்பாயிரும். அதனால நீங்க என்ன பண்ணணும், ஷிஃப்ட் ஈக்குவல் டு போட்டு பார்க்கணும். இமேஜினரி பார்ட் இருக்குன்னா அதை டிஸ்பிளே பண்ண போது அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. இல்ல அப்படின்னா 0ன்னு இண்டிகேட் பண்ணும். அப்ப 0ன்னு இண்டிகேட் பண்ண நீங்க எதையும் எழுதவே வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட்டரை யூஸ் பண்ணி இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டிப்பா இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், பட் இது வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.